எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம், கரெக்ட்டா நம்ம வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும், ப்ரொடக்டிவா நம்ம கோல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம்னு நெனைப்போம். லைக் புக்ஸ் படிக்கிறது, ஜிம் போறது, இன் ஜெனரல் நம்ம லைஃப க்ரோ பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் பண்றது. பட் நம்மளால முடியாது. ஏன்னா இந்த என்டையர் டே நம்மள கம்ப்ளீட்டா டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட் ஆக்கிட்டு இருக்கும். இதுல எங்கேருந்து நம்ம ப்ரொடக்டிவாலாம் இருக்கிறது? நானும் சேம் ட்ராஜிக் சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். இந்த 7 கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிரேக் த லூப். நம்ம வேலையை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வரும். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ் ஆர் மூவிஸ் பார்க்க ஆரம்பிப்போம். பட் பிரச்சனை என்னன்னா, இது அந்த கொஞ்சம் நேரத்தோடு நிற்காது. ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு நமக்கு டக்குன்னு ஒரு கில்ட் வரும். இன்றைக்கும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே. இப்போ இந்த கில்ட்டை விட டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட் ப்ராசஸ் தியரியை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரிலன்னா சிம்பிளாக நம்ம பிரெயின் ஒரு பயாலஜிக்கல் சீசா மாதிரி. இது எப்பவுமே நம்ம பெயின் அண்ட் ப்ளஷர் ரெண்டுத்துலையுமே பேலன்ஸ் பண்ண பார்க்கும். இப்போ உங்களுக்கு ரீல்ஸ் பார்த்த ஒன்று ஒரு கில்ட் வந்தது பார்த்தீங்களா, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது பேசிக்காக உங்கள் கில்ட் அண்ட் பெயினை இன்னுமே ஒரு பீக்குக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ இந்த கில்ட் இருக்கும்போது எப்படி நம்மளால் பீஸ்ஃபுல்லாக தூங்க போக முடியும்? ஸோ நீங்கள் லேட்டாக தூங்க போவீங்க, காலையில் லேட்டாக எழுந்துப்பீங்க. சேம் டயர்ட்னஸில் நீங்கள் வேலைக்கு போவீங்க, இன்னும் அதிகமான டயர்டில் வேலையை விட்டு திரும்ப வருவீங்க. இந்த லூப் திரும்பி கண்டினியூ ஆகும். இந்த மோசமான லூப்லேருந்து பிரேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணது 5 மினிட் மூவ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்டடியோட எட்டில் நம்ம ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மாடரேட் டு விகரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் போதும். இதுவே நம்ம பிரெயினோட ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், லைக் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிளான் போடுவோம், நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் நம்மளோட ஒர்க்கிங் மெமரியோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். இன் ஜென்ரல் நம்ம என்டையர் ஃபோக்கஸையே இது பூஸ்ட் பண்ணும். ஸோ இதனால தான் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரிஸ்க் வாக் போயிட்டு வருவேன். ஸோ இதனால் ஈவினிங்கில் நான் பண்ண போகிற எல்லா வேலைக்குமே ஒரு வேறு லெவல் ஃபோக்கஸ் பூஸ்ட் கிடைக்கும். பட் என்ன தான் இப்போ என்னோட ஃபோக்கஸ் பீக்கில் இருந்தாலும் ஒரு சில நாளில் என்னால் கரெக்டாக எந்த வேலையுமே செஞ்சு முடிக்க முடியல. ப்ராப்ளம் என்னன்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, டோன்ட் கோ பிளைண்ட். இப்போ நிறைய பேருக்கு கோல் கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். இதில் எனக்கு கிளாரிட்டி இருந்தது. பட் அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணுன்றதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிசர்ச் பண்ணணுமா, இல்லை நான் ஸ்கிரிப்ட் எழுதணுமா, இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆக்சுவலாக 2 ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டையர் டேல என் பிரெயின் அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்லேயாவது டயர்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி டைமில் ஒரு பிளான் போடுறதே ஒரு வேலை தான். இப்போ பிரெயின் கிட்ட போய் நீ பிளானும் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த வேலையும் செஞ்சு முடியும்னா ஈஸியாக நம்ம பிரெயின் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடும், நான் 2 வேலையுமே செய்ய மாட்டேன்னு. 2வது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ இந்த என்டையர் ஈவினிங்குமே நான் பிளான் போட்டதுலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக உருப்படியாக எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் மைண்ட் டம்ப். சிம்பிளாக நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நாளைக்கு என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படி எல்லாத்தையுமே நான் ஒரு பேப்பரில் சிம்பிளாக எழுதிடுவேன். இது பேசிக்காக நம்ம பிரெயினில் இருக்கிற காக்னிட்டிவ் லோடை கம்மி பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிரெயினில் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இப்போ நான் காலையில் எழுந்துப்பேன், என்னோடய மைண்டு வேறு லெவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டைமில் என்ன நானே 2 கேள்வி கேட்பேன். ஃபஸ்ட்டு என்னோடய லாங் டேர்ம் கோல் என்ன அண்ட் என்னோடய விஷன் என்ன. இது 2த்தையும் கம்பைன் பண்ணி இந்த பர்டிகுலர் பேஜில் நான் நேற்று நைட் லிஸ்ட் எழுதிருப்போம் பார்த்தீங்களா, அதில் எந்த ஒரு சின்ன டாஸ்க்கை நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணால் போதும். இந்த சிங்கிள் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணவே 99% ஆஃப் த பீப்புளை பீட் பண்ணிடலாம். பட் இதோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்பர் 3, ஒர்க்கர் பி ஸ்ட்ராட்டஜி. தேனிலேயே ஒர்க்கர் பின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அதோட முக்கியமான வேலையே வேலை பார்க்கறது மட்டும்தான். அது க்ரியேட்டிவாக பிளான் போட தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல, புது புது ஐடியாஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்ல. அதோட முக்கியமான வேலையே வேலை பார்க்குறது. ஸோ நீங்களும் அந்த ஒர்க்கர் பி மாதிரி உங்கள் ஈவினிங்ஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன், அதாவது வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு டாஸ்க் இருக்கா, நான் வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, அந்த டாஸ்க்கை முடிக்கணும், அவ்வளோதான் என்னோடய வேலை. பர்டிகுலராக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம் பர்ஃபெக்ஷனிசம். நம்ம செய்கிற வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் அதை கம்ப்ளீட் பண்ணதான் அர்த்தம். இந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தி டெட்லைன் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், நம்ம சின்ன வயசில் என்ன தான் நிறைய நாள் எக்ஸாம்ஸ்க்கு லீவ் விட்டாலும் நம்ம கடைசி நாள் நைட்டு தான் உட்காந்து படிப்போம். அண்ட் நம்ம லக்கியாக இருந்தால் நம்ம நல்ல மார்க் கூட வாங்குவோம். இது பேசிக்காக ஏன் நடக்குதுன்னா, நம்மளுக்கு ஒரு டெட்லைன் வரும்போது நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நமக்கு என்ன ப்ரோ இப்போ பர்சனல் ஒர்க்லலாம் டெட்லைன் இருக்க போகுதுன்ட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டெட்லைன் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக தூங்க போகணும், அப்போ தான் அடுத்த நாள் சீக்கிரமாக எழுந்துப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 10 மணி இதுதான் உங்களோட டெட்லைன், இதுக்குள்ளே இந்த டாஸ்க்கை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு டெட்லைன் செட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்லேயும் போவீங்க அண்ட் ஈஸியாக அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் டைம் இருந்தால் ஓகே, டைம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மேஜிக் மல்டி டாஸ்கிங். நிறைய பேர் சொல்கிற மாதிரி மல்டி டாஸ்கிங்
டேஸ்கிங் பண்ணக்கூடாது தான். பட் உங்கள் லைஃப்பை நீங்களே பாருங்கள், உங்கள் லைஃபோட கண்ட்ரோல் உங்கள்கிட்டயே இல்லை, அது வேறு யாருக்கிட்டேயோ இருக்குது. உங்கள் டைமையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல. இப்போ இந்த கண்ட்ரோல் எல்லாம் திருப்பி எடுத்துக்கணும்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். பட் கவலைப்படாதீங்க, இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி வந்து ஒரு 100% இருக்குன்னா, நம்ம ஏதாவது தெரிஞ்ச வேலை, ஈஸியான வேலைலாம் பார்க்கும்போது நம்ம கம்மி அமௌண்ட் ஆஃப் பிரெயின் கெப்பாசிட்டி தான் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே கஷ்டமான வேலை பார்க்கும்போது நம்ம நிறைய பிரெயின் கெப்பாசிட்டி வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேஜிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கஷ்டமான வேலையோட ஈஸியான வேலையை சேர்க்கணும், ஈஸியான வேலையோட ஒரு கஷ்டமான வேலையை சேர்க்கணும். எக்ஸாம்பிள், ரீசெண்டாக இந்த மாதத்தில் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 5 புக்காவது படிக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணேன். பட் எல்லாரும் மாதிரி எனக்கும் பெருசாக டைம் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஜிம் போகும்போது கூடவே ஆடியோ புக்ஸ் லிசன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி டைமில் எப்படி ஆடியோ புக்ஸ்லாம் கேட்குறதுன்ட்டு. பேசிக்காக என்னோட 80% ஆஃப் தி பிரெயின் பவர் அந்த ஒர்க் அவுட் மேலே இருக்கும். மீதி 20% நான் ஆடியோ புக் மேலே ஃபோக்கஸை போடுவேன். முக்கியமாக அந்த ஆடியோ புக்கை சூஸ் பண்ணும்போது இந்த நான் ஃபிக்ஷன் இல்லைனா இன்ஃபர்மேஷன் ரிச் கண்டென்ட்ஸாக நான் சூஸ் பண்ண மாட்டேன். நான் பேசிக்காக வந்து ஃபிக்ஷன் புக்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது லிசன் பண்ணுவேன். ஸோ பெருசாக நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. பேசிக்காக 80% என்னோட ஒர்க் அவுட் மேலே, 20% என்னோட ஃபிக்ஷன் ஆடியோ புக் மேலே. இதையே வந்து நான் வேலைக்கு போகும்போது எப்படி யூஸ் பண்ணால், மோஸ்ட்டாக நான் ட்ரெயினில் தான் போயிட்டு வருவேன். அதனால் போயிட்டு வரும்போது இந்த 20% ஆஃப் தி பிரெயின் கெப்பாசிட்டி என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கும். எங்கள் சீட்டு காலியாக இருக்குது, டக்குன்னு போய் உட்காரலான்ட்டு. மீதி 80% நான் லைஃப் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் ஆடியோ புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியே லாஸ்ட் 10 டேஸில் 2 புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிக்ஷன் புக், ரெண்டாவது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக். இப்போ டைம் இல்லாதவங்களுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜி, ஃப்ளெக்ஸ் த வீக்ஸ். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஒரு நாளில் என்னென்னலாம் பண்ண முடியுன்றத ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். பட் அதுவே ஒரு வாரத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுன்றத அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். ஏன்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளில் 50 பேஜ் படிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் தான். பட் அதுவே ஒரு வாரத்தில் 50 பேஜஸ் படிக்கிறதுன்றது, இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் கோல்ஸை ஒரு வீக்லி பேசிஸில் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கோல்ஸை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாளில் வந்து எனக்கு பெருசாக டைம் இல்லை, என்னால் 2 பேஜஸ் தான் படிக்க முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஓகே. பிகாஸ் அடுத்த நாள் எனக்கு டைம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 பேஜஸ் படிப்பேன். சிம்பிளாக இந்த வீக்லி கோல்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்ம பேட் டேஸை குட் டேஸோட சேர்த்து காம்பன்சேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கோலை ஒரு நாளைக்கு வைக்காதீங்க, ஒரு என்டையர் வீக்குக்கு வைங்க. அண்ட் அதையும் ஃப்ளெக்சிபிளாக அச்சீவ் பண்ணுங்க. இப்போ என்னதான் இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, தி செலப்ரேஷன் வைண்ட் டவுன். நான் எப்பவுமே ஒரு நாள் முடியும் போது அன்றைக்கி நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே எழுதுவேன். அது எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 பேஜ் படித்தாலும் அது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் படித்தாலும் அது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதுக்கு ரீசன் பேசிக்காக நம்ம இந்த சின்ன வின்ஸ் எல்லாம் நம்மளே செலிப்ரேட் பண்ணலன்னா வேறு யாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட் எல்லாம் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணலன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, இந்த நாளை ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அது எண்ட் ஆஃப் தி டே உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும். இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம பண்ணுற ஒரு கஷ்டமான வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.